வணக்கம். ஒரு மொழிக்காக தன்னோட உயிரையே மாய்த்துக் கொள்ற ஒரு வரலாறு நம்ம தமிழ்நாட்டுல தான் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியால பிராந்திய மொழிகள் நிலைத்து நிக்கிறதுக்கு 1965ல நம்ம தமிழ்நாட்டுல மாணவர்கள் முன்னெடுத்து நடத்திய அந்த மொழி போராட்டம் தான் காரணம். அதாவது மத்திய அரசு நெனச்சா மக்களுக்கு விருப்பம் இல்லனாலும் எந்த ஒரு சட்டத்தையுமே பாராளுமன்றம் மூலமா கொண்டு வந்துர முடியும் அப்படின்னு இருக்கிற நிலைமையில மக்கள் ஒன்று திரண்டு போராடினா, அந்த சட்டத்திலயுமே திருத்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் 1965ல நடந்த அந்த மொழி போராட்டம். நான் பர்சனலா அந்த மொழி போராட்டத்த பத்தி நெறைய படிச்சிருக்கேன். ஆனா அந்த போராட்டத்துல பங்கு பெற்றவங்களோட நான் இதுவரைக்கும் யார்ட்டயும் பேசினது கிடையாது. ஸோ அந்த மாரி ஒரு நபரோட தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். அந்த மொழி போராட்டத்துல பங்கு பெற்ற ஒரு நபர், அ புரொஃபசர் அசோகமணி ஐயா. வணக்கம் ஐயா. ஆம். இந்த போராட்டம் நடந்த போது நீங்க எந்த கல்லூரியில இருந்தீங்க? ஆ இந்த போராட்டம் உங்க கல்லூரியில எப்படி தொடங்குச்சு? இந்த போராட்டத்துல உங்களுடைய அனுபவம் என்னங்கிறத சொல்லுங்க. அ வணக்கம். நான் 1965ல ஏவிசி காலேஜ் மயிலாடுதுறை அந்த ஊர்ல ஒரு ஃபேக்கல்டி மெம்பரா ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ஃபேக்கல்டி மெம்பரா ஒர்க் பண்ணும்பொழுது, பிப்ரவரி, மார்ச்ல தான் இந்த போராட்டம் ஆன்டி இந்தியா அஜிடேஷன் நடந்தது. அது நடக்கும் பொழுது, அது உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது, எங்களுடைய மாணவர் ஒருவர், அவர் பேர் சாரங்கபாணி. அவர் செல்ஃப் இம்மோலேஷன் தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாரு. அது பெரிய கடினமான தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தியது. எல்லா மாணவர்களும் அப்போது தமிழ் உயிருக்காக, உடல் மண்ணுக்காக அப்படின்னு கல்லூரியில பேசுவாங்க. அப்ப நான் ஃபேக்கல்டி மெம்பரா இருக்கும் பொழுது, எங்க கல்லூரிக்கு வெளியில ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் ஃபேமஸ் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டு வெளியில நிக்கும் பொழுது, ஒருத்தர் சொன்னாரு, நான் பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, அங்க நிக்கிறாரு பாருங்க. அவரு நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறாரு. அவரு மஃப்டியில இருக்க போலீஸ். ஒரு அழுக்கு வேட்டி கட்டிட்டு, ஒரு ம். பழைய பை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அவரு சாதாரண ஆள் இல்ல. இஸ் எ போலீஸ் மேன் ஹூ வாண்ட்ஸ் டு நோ ஹவ் திங்ஸ் வில் கோ. ஏன்னா ஒருத்தர் செத்து போயிட்டாரு. மத்தவங்கலாம் என்ன பண்ணாங்க, ஊசியால தன்னுடைய உடம்ப குத்தி, ரத்தத்தினால கையெழுத்து போட்டு, ரத்தத்தினால பேப்பர்ல கையெழுத்து போட்டு, அந்த மனு யார்ட்ட குடுத்தாங்கன்னு எனக்கு. அது குடுத்தாங்க. நாங்கள் அந்த பையன் காமர்ஸ் படிச்சவரு. 19 வயசு இருக்கும். அவர் இறந்த பிறகு கல்லூரி பூரா ஒரே ம் ஒரே பயங்கரமான மத்த பையங்கள்லாம் இது மாரி ரத்தத்தில கையெழுத்து போட்டவங்க அவங்கலாம் என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த பையனுடைய வீடு ஒரு கிராமத்துக்கு போனோம். நாங்கலாம் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்ல ஒரு பஸ்ஸு. அவங்கலாம் பஸ்ஸு, காரு அது இதெல்லாம் எல்லாம் வந்தாங்க. அந்த ஊர்ல போன உடனே பாடி போம்பொழுது, அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் நிச்சயமா ஆடி போயிருப்பாங்க. ஏன்னா, உணர்ச்சிகரமான அது போராட்டம். அது அந்த போராட்டத்தினால அவங்களும் நிறைய ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் அங்க பாடி பார்த்து மாலை போட்டு எல்லாம் பண்ணி அத பண்ணும்பொழுது எல்லாரும் சங்க வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அந்த நேரங்கள்ல உணர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். நமக்கும் எனக்கும் அந்த உணர்ச்சி இருக்கும். என்னடா இது இது நம்ம மாணவர் போயிட்டாரு. அவ்வளவு தைரியமா எத்தனை பேரு உயிரை கொடுக்க முன் வருவாங்கன்னு பார்க்க போனா, ஒரு சில பேருக்கு அந்த உணர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால, ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுனால அது நடந்தது. இது 1965ல எங்க ஏடிசி காலேஜ் மயிலாடுதுறை. என்னுடைய ஃபாதர் தான் டிகே லீடர். என்னுடைய ஃபாதர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எஃப்ஏ எஃப்ஏன்னு எழுதுறது என்னன்னு தெரியாது. ஃபெலோ ஆஃப் ஆர்ட்ஸ் இன்டர்மீடியட். அப்போ படிக்கும் பொழுது 1938ல இந்திய எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் இந்திய எஜுகேஷன் 1938
1940ல என் ஃபாதர் ஜெயிலுக்கு போயிட்டார். இந்த அஜிடேஷன்ல கலந்தவங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஃபாதர் வாஸ் இன் ஜெயில் 1940ல. 1965ல இது நடந்தது. 65 நடந்தா கூட 60லேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்தி எதிர்ப்பு கோஷம், இந்தி எதிர்ப்பு அந்த இதெல்லாம் வந்து 1960லேயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மொழி வந்து அது தொன்மையான மொழி இல்லை. நம்ம வந்து தமிழ் வந்து மிக தொன்மையான மொழி. நம்ம இந்தியாங்கிறது ஆர்டிபிஷியல் மேட் கண்ட்ரி. இந்தியா வந்து அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ள வந்தாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு வரல. அசோகா த கிரேட் அவரும் வரல. அக்பர் த கிரேட் தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் வரல. தமிழ்நாடு ஒரு தனி நாடு மாதிரி இருந்தது. நம்மளுடைய கலாச்சாரம் 4000 வருஷம் 5000 வருஷம் கீழே எழுதிலாம் இப்ப சமீபத்துல சில தொல்பொருள் ஆராய்ச்சியிலேருந்து நம்ம கலாச்சாரம் பழைய கலாச்சாரம் நமக்கு ரத்தத்துல தமிழ்ங்கிறது ஊறி போன விஷயம். தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படியே கிடையாது. எல்லாம் பின்னாடி வந்த லாங்குவேஜ், பின்னாடி வந்த கலாச்சாரம். நம்ம தமிழ் மொழிங்கிறது பழைய கால மொழி. நம்மளுடைய அடையாளம் மொழி கலாச்சாரம்லாம் வித்தியாசமானது. அதனால நம்ம உணர்ச்சிகள் வித்தியாசமா இருக்கும். நம்மளை வந்து இன்னொருத்தக அடக்கி ஆடுறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது. இது ஒரு இந்தியாங்கிறதே இங்கிலீஷ்காரங்களால் பண்ண ஒரு நாடு. இது இது யூனியன் ஆஃப் மெனி ஸ்டேட்ஸ். அமெரிக்கா மாதிரி நம்ம தமிழ்நாடு ஒரு ஸ்டேட். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியை இம்போஸ் பண்றது எப்ப நடந்தாலும் அது தப்பு. அதை கண்டிக்கணும். இந்த போராட்டத்தை பத்தி அண்ணாதுரை என்ன சொல்றாரு, நான் இந்த இப்ப பண்ணியிருக்கோம், இப்ப நம்ம போராட்டம் எடுத்திருக்கோம், இந்த வருங்காலத்திலையும் இது மாதிரி போராட்டம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து சட்ட திருத்தம்ங்கிறது அது நம்பர் தெரியாது. 355 வந்துருங்க. அதுல வந்து இந்தி பேசாத மக்கள் மேலே விதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு அரசியல் சாசனத்தில் எழுதியிருக்கோம். அது இன்னமும் ஒரு அதை அடிக்காமதான் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு அப்ப பண்ணது எப்ப 1940s பண்ணது இன்னமும் இருக்கு. 65ல நடந்தது. இன்னும் வருங்காலத்திலையும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அரசியல் உள்ள அதிகமா போக விரும்பல. இருந்தாலும் சில பேரு ஒரு சில கட்சிகள் RSS அந்த அமைப்பு சேர்ந்தவர்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும், இந்தியை கொண்டு வரணும். இதெல்லாம் மிக மிக தவறான பிற்போக்குவாதி தனமான ஒரு செயல். இதை வன்மையா கண்டிக்கணும். இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து விழிப்போட இருக்கணும். இப்போ பரவலா வைக்கிற ஒரு நரேட்டிவ் என்னன்னா, திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சமயத்துல நடந்த அந்த மாணவர் போராட்டத்தை தன்னோட சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கருத்தியல் நிலவுது. நீங்க அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்ககிட்ட கேக்குறேன். திராவிட கழகத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லையான்னு. முதல் பாயிண்ட், தமிழ்ல ரொம்ப அதிகமா நல்லா பேசுறவங்க, நான் படிச்சது அண்ணாமலை பல்கலைக்கழகம். எங்க அப்பா படிச்சது அண்ணாமலை பல்கலைக்கழகம். எங்க சகோதரர்கள் அதே பல்கலைக்கழகம் தான் படிச்சாங்க. அங்கதான் நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், அன்பழகன், அறிவழகன், அதை போல தமிழில் மிக சிறந்து விளங்கிய திராவிட முன்னேற்ற கழக முக்கியமானவர்கள்லாம் SD சோமசுந்தரம், அப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன். SD சோமசுந்தரம்லாம் நாங்களாம் ஒரே கட்டில உட்கார்ந்துருப்போம் ஹாஸ்டல்ல. அதே மாதிரி தமிழ்நாடு பெயர் மாற்றம் கொண்டு வந்தவர் என்னுடைய ரூம் பக்கத்து ரூம்மேட். நிறைய பேருக்கு தெரியாது. JS ராஜு, பெரம்பலூர் MLA. அவர் தான் தமிழ் மாற்றத்தை தமிழ்நாடுங்கிற பெயரை முன்மொழிந்தார்.
அது அண்ணாதுரை தான் கொண்டு வந்தாரு, கரெக்ட். அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் மூலம் வந்தது. ஆனா பெயர் முன்மொழிந்தது ஜே.எஸ். ராஜு எம்எல்ஏ, பெரம்பலூர் எம்எல்ஏ. அதனால நாங்கள் வந்து இந்த சூழ்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து டி.கே சார்ந்திருக்கோம். ஆனா இது வந்து தமிழ் உணர்வுங்கிறத முக்கியமான விஷயம். அதாவது கட்சிங்கிறது ஒண்ணு. கடைசி நேரத்துல இந்த கட்சிக்கு பவருக்கு வர்றதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லலாம். இத வந்து இந்த பவருக்கு வரணுங்கிறதுனால இத பண்ணணுங்கிறது தப்பு. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் என்ன, நாம நாளைக்கு வந்து இது 65ல இருந்து 67 எலெக்ஷன் நினைக்கிறேன். இது 2-3 வருஷம் கேப் இருக்கு. அந்த கேப்ல வந்து இத பவருக்கு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்ல. இது தமிழுடைய உணர்வு, தமிழர்களுடைய உணர்வு. 1960 இது 1960ல லால் பகதூர் சாஸ்திரி வந்து இந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்தி கொண்டு வரணும்னு வடக்கத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஜெனரல் ஒப்பீனியன். ஒரு முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் ஒரு மீட்டிங்ல கேட்கிறாரு, என்ன நீங்க தமிழ்நாடு இந்தியாங்கிறீங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரியாதான்னாரு. ஹிந்தி தெரியாம இருக்கிறதுனால சில கஷ்டங்கள்லாம் இருக்கு. நான் நிறைய தடவை டெல்லியில போய் ஆட்டோக்காரங்க, டாக்ஸிக்காரங்க, ஆபீஸ்லயும் போனா ஹிந்தி தான், சில சூப்பர்டென்ட் லெவல்ல கூட ஹிந்தி தான் பேசுவாங்க. அதனால சில நம்மளுக்கு சில கஷ்டம்லாம் இருக்கு. ஆனா கொஸ்டின் என்னன்னா, எத்தனை பேர் டெல்லிக்கு போவாங்க? தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை கோடி பேரு, எத்தனை 1000 பேரு, அல்லது சில 100 பேர்கள் தான், அல்லது ஒரு 1000, 2000, 3000 பேர் போயிட்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் போவாங்க. அதனால இந்தியை கத்துக்கலாம், அவசியம் இருக்கும்போது கத்துக்கலாம். ஆனா இந்தியை திணிக்கிறதுங்கிறது தப்பு. எந்த லாங்குவேஜும் திணிக்கிறது தப்பு. கடைசியா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது ஐயா, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு போராட்டம், அந்த போராட்டத்திலிருந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் என்ன கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்விதான். இந்த பராசக்தி படம் வந்த நேரம் வந்து நல்ல நேரம். ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு 60 வருஷம் ஆயிடுது இந்த நிகழ்ச்சி, இந்த ஆன்டி இந்தியா எஜுகேஷன் நடந்து 65, இப்ப 2025 தாண்டி 50 இயர்ஸ் ஆயிடுது. அதனால 60 வருஷம் முன்னாடி நடந்தப்ப எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்னா இப்ப கொஞ்சம் தான் பார்த்திருப்பாங்க. அதனால இது வந்து படிப்பினை. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு படிப்பினை. இந்தி திணிப்பு, இந்தி பயங்கரவாதம் இதெல்லாம் கட்டவிழ்த்து விடப்படும். அதை காக்க வேண்டியது இளைஞர்கள். அதற்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஒரு முக்கியமான கருத்து என்னதான், நம்ம இங்கிலாந்து வர்றோம் வேலைக்கு, அமெரிக்கா போறோம், ரஷ்யாவுக்கு ஆயில் வேணும் அங்க போறோம், பிரான்ஸ் ஏரோப்ளேன் வாங்க போறோம். அதனால எந்தெந்த நாடுகள் விஞ்ஞானத்துல உயர்ந்து டெக்னாலஜில வளர்ந்து இருக்கோ அந்த நாடுகள் தான் ஆதிக்கம் செலுத்தும். இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால ஆதிக்கம் செலுத்துற நாடுகள் வந்து விஞ்ஞானத்துல வளர்ந்துடும். இப்ப தமிழ் படிக்கணும், தமிழ் நல்லா வளரணும்னா புறநானூறு அகநானூறு படிக்கிறது ஒரு 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 விஷயத்துல கரெக்ட். ரெண்டாவது என்னன்னா, விஞ்ஞானத்துல நம்ம எவ்வளவு முன்னேறோம். ஏன்னா ஒரு தடவை கலைஞர் கருணாநிதி அண்ணா பல்கலைக்கழகத்தில், நான் 30 வருஷம் அண்ணா பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்திருக்கேன். விஞ்ஞானத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த கண்ட்ரி அந்த லாங்குவேஜ் தான் மேல வரும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிடுறேன், 1-2 நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மெண்டலீவ் அவர் தான் பீரியாடிக் டேபிள் அட்டவணை, தனிம அட்டவணைன்னு சொல்றாங்க. அத எந்தெந்த எலிமெண்ட் எங்க இருக்கணும்னு அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் மெண்டலீவ். இஸ் எ ரஷ்யன். அவரு பண்ணதை பார்த்து பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் அண்ட் as well as அமெரிக்கன்ஸ் என்ன இவ்வளவு வேகமா ஒருத்தர் பீரியாடிக் டேபிள்லாம் நிறைய
அட்டவணை எல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம ரொம்ப லாகிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டா மெண்டலி எழுதின புஸ்தகத்தை வாங்கி அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ்ல. யாரு? அமெரிக்காவும் இங்கிலாண்டும். அதனால ரஷ்யன் இதை வந்து ஜெர்மன்ஸ், யூரோப்பியன்ஸ் எல்லாம் அதை பண்ணாங்க. அது மாதிரி என்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு. அது வந்து 6,000 ரூபாய் தான். அதை வந்து ஒரு இட்டாலியன் பிசிசிஸ்ட் அவர் அமெரிக்கால போய் அவர் ஃபர்ஸ்ட் ஆட்டம் பாம், அமெரிக்கா ஆட்டம் பாம் அந்த குரூப்ல வந்து ஒரு என்ரிகோ ஃபெர்மிங்கிற யூனிட் லிங்க். அந்த என்ரிகோ ஃபெர்மி வந்து ஒரு பிளாக் போர்ட்ல எழுதியிருப்பாரு, அடிச்சு கிறுக்கி விட்டாரு. அதை வந்து இந்த சைட்ல ஒரு பிளாக் போர்ட்ல எழுதின போட்டிருப்பான், போட்டோ காப்பி இதுல புக்ல. இந்த ரைட் சைட்ல ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன், அதாவது இங்கிலீஷ்ல எழுதுறது பிளாக் போர்ட்ல அடிச்சு எழுதுறத ரஷ்யன்ஸ் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அது மாதிரி மெண்டலி கண்டுபிடிச்ச பீரியாடிக் டேபிள் ஒரு ரஷ்யன் கண்டுபிடிச்சது. அதை உடனே ஜெர்மன்ஸ், பிரிட்டிஷ் பீப்புள், எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் உடனே காப்பி இது பண்றாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அதனால முக்கியமா சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு, தமிழகம் ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி, சப் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. நல்லா தமிழகம் நல்லா ஸ்ட்ராங்கா வளரணும்னா அதனுடைய அதுல தமிழர்கள் வந்து இப்ப கூகுள் பிச்சை, அது கூகுள் பிச்சை மாதிரி நம்ம ஐடில இருக்கவங்க சரி, மற்றபடி மற்ற ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டு மற்ற ஃபீல்ட்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஏதாவது பல விஷயங்கள் பண்ணணும். எங்க இருந்தாலும் தமிழர்கள் எங்க இருந்தாலும் நல்லா வேலை செய்யறாங்க, கடுமையா வேலை செய்யறாங்க, ரைட்டு. நம்ம கடுமையான உழைப்பாளிகள் தமிழர்கள். நம்ம விஞ்ஞானத்துல நம்ம முன்னேற்றம் இருக்கணும். ஏஐன்னு பேசுறோம். ஏஐ வந்து மொழிபெயர்ப்புலாம் பண்ண வேண்டாம். பட் ஏஐ அதே வேர்டெல்லாம் வச்சுக்கிட்டு சீக்கிரமா அதை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். நான் வந்து நிறைய லெக்சர்ஸ் தரணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஏஐ வந்து நல்லா டெவலப் பண்ணி சயின்டிபிக்கலி வி ஷுட் நாட் பி லாகிங் பிஹைண்ட். விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது முக்கியம். தமிழ்நாட்டுல விஞ்ஞான வளர்ச்சி, தமிழர்கள் வந்து விஞ்ஞானத்திலையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெடிசன் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம தமிழ் மொழி தானா வளரும். ரஷ்யன் மொழி எப்படி பீரியாடிக் டேபிள் வந்ததோ, எப்படி இட்டாலியன் எழுதுன ஒரு எல்லா கண்ட்ரியும் டிரான்ஸ்லேட் பண்றாங்களோ, அப்ப தமிழ்ல நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கணும். கண்டுபிடிப்புகள் இருந்தா தமிழ் தானா வளரும். இவ்வளவு நேரம் செலவழிச்சு எங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க.